வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை பிரசித்தி பெற்றதாக அமைந்துள்ள களவை அங்காளம்மன் கற்கோவில் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் 5ஆம் தேதி கோலாகலமாக பக்தர் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னதாக இதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் விழாவில் 48ஆம் நாள் நிறைவு நாளான இன்று காலை பெரியவர்கள் சவுந்தரராஜன் சுவாமிகள், சந்தானம் சுவாமிகள் ஆகியோர் தலைமையில் கோவில் வளாகத்தில் முதல் கால கணபதி ஹோமம், மகாலட்சுமி கோமம், கோ பூஜை, நவகிரக ஹோமம், முதல் கால பூஜை, பூர்ணாகதி நடைபெற்று வேத பண்டிதர்கள் பல்வேறு நதிகளிலிருந்து யாகசாலையில் வைத்து பூஜை, 108 சங்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் செண்டை மேளம், பம்பை, உடுக்கை, சிவதாளங்கள், மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கலசங்களை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து ஸ்ரீ மூலவர் அங்காளம்மனுக்கு புனித நீரை ஊற்றி மண்டல அபிஷேகம், பின்னர் சாயனா கோலத்தில் இருக்கும் பெரியநாயகி அங்காளம்மனுக்கு புனித நீரை ஊற்றினர். மண்டல அபிஷேகம் நிறைவடைந்தது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. கோவிலில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் ஆனந்த், பாரதி, தன்ராஜ், விஜயகாந்த், அருண்குமார் மற்றும் களவை, ஆந்திரா, சென்னை, காஞ்சிபுரம், பெங்களூர், வேலூர், ஆற்காடு, துமுரி, ராணிப்பேட்டை, அம்மூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட ஒளிப்பதிவாளர் பெருமாள். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா புன்வாலி. நன்றி.